வெல்கம் டு கவிதா இருளன் டிஎன்பிசி. இன்றைக்கி ஒரு புது முயற்சியாக புவியியல் பகுதி பார்க்க போகிறோம். 10th புவியியல் ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியா பரப்பளவில் உலக லெவலில் கம்பேர் பண்ணும்போது 7வது இடத்துலையும், ஆசிய கண்டத்தில் 2வது இடத்துலையும் இருக்குது. பரப்பளவு நிலத்தோற்றத்தை பற்றி சொல்லுவாங்க. இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோ கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குன்னா 32,87,263. அதான் 32, 87, 263 அப்படின்னு படிச்சுக்கோங்க. இப்போ பூமியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா எவ்வளோ பரப்பளவு பர்சன்டேஜ் லெவலில் இருக்குது அப்படின்னா 2.4% லெவலில் இருக்குது. பட் ஆனால் மக்கள் தொகையில் அப்படின்னு பார்த்தோன்னா 17.5% இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்தியாவோட வடமேற்கில் யார் யார் மற்ற கண்ட்ரி இருக்கான்னு பார்க்க போகிறோன்னா, வடமேற்கில் பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, வடக்கில் சீனாவுக்கு கீழே அப்படியே நேபாளம் இருக்கும், நடுவில் நம்ம மாநிலம் சிக்கிம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பூட்டான் இருக்கும். இப்போ வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான். கிழக்கு பகுதியில் வங்கதேசம், மியான்மர் இது இருக்கும். இதுதான் நில எல்லையாக, இந்தியாவோட நில எல்லையாக மற்ற கண்ட்ரியை சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட நில எல்லை எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 15,200 கிலோமீட்டர்ஸ். இதில் அதிகமான நில எல்லை எங்கே இருக்குது அப்படின்னா, அண்டை நாட்டு கூட நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா 4,156 கிலோமீட்டர் கொண்ட வங்கதேசத்து கூட தான் அதிகமாக நில எல்லையை பகிர்ந்துக்கிறோம். ஆப்கானிஸ்தான் வெறும் 106 கிலோமீட்டர்ஸ் தான். இதுதான் குறைவான பகுதி. இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கவும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் இந்தியாவோட தெற்கில் இந்திய பெருங்கடல். இந்த பெருங்கடல் லிஸ்ட்லேயே ஒரு தாயகத்தோட பேரை கொண்டிருக்க ஒரே ஒரு பெருங்கடல் என்ன பார்த்தோன்னா இந்திய பெருங்கடலை தான் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடாவும், மேற்கு பகுதியில் அரபிக்கடலும் இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக கடற்கரை பகுதி எல்லாத்தையுமே கூட்டணும், நம்ம இந்தியாவோட வரைபடத்தோட ஓரத்தில் அப்படியே கூட்டணும் அப்படின்னா 6,100 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு சைடில் வங்காள விரிகுடாவுக்கு கீழே அப்படியே தீவு கூட்டங்களும் இருக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள், அடுத்து இங்கிட்டு மால்தீவ்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 7,516.6 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். தேங்க்யூ.